கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே இந்த மாதம் முழுவதிலும் நம்முடைய கிருபையினால் தங்களை மறைத்துக் கொள்வாராக. தேவன் இந்த 12ஆம் மாதத்திற்கென்று கொடுத்த வாக்கு தத்தம், அது உபாகமம் 31ஆம் அதிகாரம் 8வது வசனம். The book of Deuteronomy chapter 31 and verse 8. Deuteronomy chapter 31 and verse 8. கர்த்தர் தாமே உனக்கு முன்பதாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். எல்லாம் வேத புத்தகத்தை நம்முடைய கரங்களில் ஏந்தினவர்களாய் கரங்களை உயர்த்தி கண்களை மூடி, பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமமாய் எங்கள் ராஜாதி ராஜாவாம் கர்த்தாதி கர்த்தராம் எங்கள் ஜீவாதிபதியா வார்த்தைகளின் நாயகனா இயேசுவானவராம் ஆவியானவராக எங்களுக்கு உண்மை பணிந்து குனிந்து ஸ்தோத்தரிக்கிறோம். நாமத்தில் இந்த வார்த்தைகளை எங்களுக்கென்று நாங்கள் சுதந்திரித்து பெற்றுக் கொள்ளுகிறோம். எங்கள் ஜீவ நெல்லைகள் எல்லாம் நாங்களுமே சந்திக்கும் வரைக்கும் தேவரே இந்த வார்த்தைகளினால் எங்களை நிரப்பி உம்முடைய வார்த்தைகளினால் நாங்கள் இந்த உலகத்தை ஜெயம் கொள்ள ஆவியினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். So nice to see you in the presence of the Lord. இயேசு கிறிஸ்து நாமத்தில் அனைவரையும் பார்க்க சந்தோஷம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உனக்கு முன்பதாக போகிறவர், அவர் உன்னோடைய கூட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. மோசே தமது ஊழியத்தில் அநேக காரியங்களில் தேவனோடு கேட்டு ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு பதில் கொடுத்து கொண்டே இருந்தார். மோசேயும் ஆண்டவரில் காத்திருந்து பேசி ஊழியத்தை மாற்றிக்கொண்டே இருந்தார். ஆனால் ஒரு காலகட்டம் வந்தது, யோசுவாவை தெரிந்து கொண்டார் கர்த்தர். அவரை அழைத்து இந்த அதிகாரத்தில் சொல்லப்படுகிற வார்த்தைகள் எல்லாம் அந்த யோசுவாவை தலைவனாய் மாற்றுகிற ஒரு ஆசீர்வாதம். அப்பொழுதுதான் ஜனங்களை நோக்கி மோசே பேசுகிற சில வார்த்தைகள். ஆனால் ஆவியானவரோ அந்த வார்த்தைகளை நமக்கென்று தரும்படிக்கு சித்தம் கொண்டார். எனவேதான் இன்று இந்த காலையிலே இந்த வார்த்தைகளை நமக்கென்று அவர் தருகிறார். கர்த்தர் நமக்கு முன்பதாய் போகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். எல்லோரும் அல்லேலூயா சொல்லிடலாமே. இந்த முதிய பாதத்தில் 12 மாதங்கள், இந்த வருடத்திலே 11 மாதங்களும் நாம் சம்பூர்ணமாய் கடந்து விட்டோம். எத்தனையோ சோதனைகள், தேவனை விட்டு விலகுவதற்கும் பிரிப்பதற்கும் எத்தனையோ காரியங்கள் நடைபெற்றன. ஆவியிலே யுத்தங்கள் இருந்தது, மாம்சத்தில் போராட்டங்கள் இருந்தது, பலவீனங்கள் இருந்தது, வறுமைகள் இருந்தது. ஆனால் கர்த்தர் வைத்த அந்த மகத்துவமான இரக்கமானது ஒரு நாளும் கைவிடாதபடி இதுவரை ஜீவனோடு காத்திருக்கிற கிருபையை நமக்கு தந்திருக்கிறது. இந்த காலையில் அவருடைய சமூகத்தில் இருப்பது எவ்வளவு ஆனந்தம் பாருங்களேன். இந்த வார்த்தை பாடினோமே, நேர்வழியாய் நம்மை நடத்தினார், நீதியின் பாதையில் நடத்தினார், நம்முடைய காரியங்களை வாய்க்க செய்தார், கண்மணி போல் காத்தார். பாருங்களேன், எந்த அருமையான தேவனுடைய அன்பை தவிர உலகத்தில் வேறு என்ன பெரிதாய் நமக்கு இருந்து விட முடியும்? நம்முடைய வாழ்க்கையின் ஊழியத்தில் மாற்றங்களை தந்தது போல கர்த்தர் நமக்கும் மாற்றங்களை தருகிறார். இந்த வார்த்தைகளை நாம் ஆவியோடும் உண்மையோடும் நாம் வைராக்கியத்தோடும் உரிமையோடு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். வார்த்தையானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை. சத்தியத்தை நாம் அறிந்திருக்கிறோம், அந்த சத்தியத்தை பற்றி கொள்ளுவதனால் நமக்கு விடுதலை. அந்த சத்தியத்தை நிமித்தம் நமக்கு ஜீவன், அந்த சத்தியம் நமக்கு பலன், அந்த சத்தியம் நமக்கு ஜீவ பாதை. எவ்வளவு நாள் நாம் போராடி இருந்தாலும் இந்த புதிய மாதத்தில் தேவனோடு ஜீவிப்பதையே ஒரு வாஞ்சையாகவும் ஒரு பாதையாகவும் நாம் எடுத்துக்கொள்வோமானால் இந்த மாதம் முழுவதும் அவர் நம்மை நன்மையினாலே நிரப்புவார். அதாவது ஆவிக்குரிய நன்மைகள் நமக்கு நிரம்பி இருந்தால் போதும். இந்த உலகத்தின் கிரிகள் எல்லாவற்றிலும் நம்முடைய வார்த்தையினாலும் தேவன் அருளுகிற பலத்தினாலும் நாம் ஜெயம் பெற்றுவிட முடியும். தேவன் இந்த வார்த்தைகளை பல இடங்களில் கூறியிருந்தாலும் எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் மாத்திரம் இந்த வார்த்தையை நாம் மீண்டும் ஒரு விசை கர்த்தர் தருகிறதை உறுதிப்படுத்திக் கொள்வோம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5வது வசனம். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே.
அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. ஆமென் சொல்லுவோமே. அழகான ஒரு வார்த்தை பாருங்கள். இதிலே நமக்கு இருக்கிறது போதுமென்று எண்ணுங்கள் என்று சொல்லுவது உலகத்தின் காரியத்தை, கிருபைகளை அல்ல. தேவன் இந்த உலகத்திலே நம்மை ஜீவனுக்குள்ள நடத்தி கொண்டிருக்கிற பொழுது எல்லாவற்றிலும் அவர் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். எனவே வாஞ்சை என்பது வேறு. இங்கே வார்த்தை பண ஆசை பற்றி சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த உலகத்தின் ஆசைக்குள்ள நம்ம பிரவேசிக்காதபடி தேவன் எல்லாவற்றிலும் நமக்கு போதுமானவராய் இருக்கிற பொழுது அவர் கைவிடாத அந்த ஆசீர்வாதத்தை நாம் ருசிக்க முடியும். அவர் நம்மை விட்டு விலகாத ஒரு பிரசன்னத்தை நமக்கு கொடுத்திருக்கிற அந்த மேன்மை எண்ணுகிற பொழுது நம்முடைய உள்ளம் சம்பூரணம் அடைகிறது, அமைதி கொள்ளுகிறது, சாந்தம் கொள்ளுகிறது. எனவேதான் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற உறுதி இருக்கும் பொழுது 6வது வசனம் சொல்லுகிற பொழுது நாம் தைரியம் கொள்ளுகிறோம். இந்த காலை வேளை யாராயிருந்தாலும் சரி, இந்த வார்த்தையினால தேவனுடைய தைரியத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். There is nothing impossible with God. அதேவேளை நாம் ஜெபிக்கிறதை கர்த்தர் தரவில்லை என்று நாம் நினைத்து அதைரியம் கொண்டு விடக்கூடாது. நாம் தைரியம் கொள்ளுகிற பொழுது பிசாசு தோற்று போகிறான். எந்த காரியத்தில் நமக்கு ஜெயம் இல்லையோ அந்த காரியத்தில் நாம் ஜெயம் எடுப்பதற்கு நாம் ஒரு அடி எடுத்து வைத்து விட்டால் போதும். அவர் தூதர்களை அனுப்புவார், அவர் ஆட்களை அனுப்புவார். தேவனுடைய மகிமையை நம்ம காண்பதற்கு, அவருடைய பிரசன்னத்தை ருசிப்பதற்கு கிருபை தந்தருளுவார். எத்தனை பரிசுத்தவான்களை வேதம் நமக்கு உறுதிப்படுத்துகிறது பாருங்களேன். எல்லாரோடும் அவர் இருந்தார், வாக்குத்தத்தம் பண்ணினவர்களோடு இருந்தார், ஜெபித்தவர்களோடு இருந்தார், யுத்தம் செய்தவர்களோடு இருந்தார், ஆளுகை செய்தவர்களோடு இருந்தார். தம்முடைய பிள்ளைகள் ஒரு நாளும் கைவிடப்படவில்லை. இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிற பொழுது நாம் தைரியம் கொண்டு சாத்தானை ஜெயிக்க வேண்டும். என்னாலே முடியவில்லை அல்லது இயலவில்லை என்று ஒரு நாளும் நாம் நம்மில் அறிக்கையிட்டு விடக்கூடாது. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. The authority of the mouth is their life and the death. Whatever we utter, it brings glory to God. எனவே தைரியம் கொள்ளுகிற வார்த்தைகளை நாம் பற்றி கொண்டு தைரியத்துடன் இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான் என்று தைரியமாய் சொல்ல முடியுமே. அன்பு பிள்ளைகளே, இந்த மாதத்திலே இப்பொழுது கர்த்தர் உங்கள் கரத்தை பிடிக்கிறார். ஒரு நிமிடம் ஜெபிக்க போகிறோம். எல்லோரும் கரங்களை பற்றி கொள்ளுவோம். நம்முடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக மாற்றம் வேண்டும். இந்த மாதம் மாற்றம் வேண்டும். நீங்கள் இந்த 1ஆம் தேதி காலை நீங்கள் ஜெபத்தில், தனி ஜெபத்தில் கண்டிப்பாக சில நிமிடங்கள் இருந்து ஆண்டவரிடத்தில் நினைத்து பேசி பாருங்கள். இந்த ஒரு வருடம் கர்த்தர் எத்தனை வாக்கு தத்தங்களையால் நம்மை நிரப்பி இருக்கிறார், வார்த்தைகளினால் நிரப்பி இருக்கிறார். அப்படி இருக்க நான் எவைகளை சுதந்திரித்து கொண்டேன் அல்லது எவைகளை நான் இழந்து விட்டேன் என்று சற்று கவனித்து பார்ப்போமானால் மீண்டும் அந்த அன்பின் சொருபி, அந்த கருணையின் சமுத்திரம் நம்முடைய அன்பை நம்மை நோக்கி நீட்டுவார். அவருடைய கரங்களால் அரவணைக்கப்படுவோம். நம்முடைய கண்ணீர் துடைக்கப்படும். நம்முடைய வாழ்க்கை மாறும். நம்முடைய சூழ்நிலைகள் மாறும். குடும்பத்தின் ஆசீர்வாதம் தங்கும். தேவரீர் நம்முடைய கிருபைகளின் சகலத்தை படைத்தவர். அவருடைய பலத்தினால் நம்மை நிரப்புவார். அந்த மகிமைக்குள் நாம் சந்தோஷிக்க முடியும். எல்லோரும் கண்களை மூடலாமா? ஒரே ஒரு வார்த்தை உண்டு. கர்த்தவனுக்கு முன்பதாய் போகிறார். நீ எதற்காக நீ கலங்க வேண்டும்? The Lord thy God is going before you. The Lord thy God, உன் தேவனாகிய உனது கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தர். இப்போ தேவன் தம்முடைய வல்லமையினால் அவன் நிரப்பும்படிக்கு தேவன் இந்த 12 மாதங்களும் நான் கடந்து வந்து விட்டேன். எனக்கு உடைய தயையினால் என்னை நிரப்பும். நான் இழந்து விட்டேன் ஆண்டவரே. அநேக காரியங்கள் ஜெயம் பெறாமல் நான் இழந்து போனேன். இப்பொழுது உங்களுடைய கிருபையினால் என்னை நிரப்பும், வார்த்தைகளினால் என்னை நிரப்பும். இந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில் எழுதுகிறேன் என்று சொல்லி பரிசுத்தமாய் கர்த்தருக்கு ஒப்புக் கொடுங்கள். இந்த மாதம் ஆசீர்வாதத்தின் மாதம், அவருடைய பிறப்பின் மாதம், நாம் நினைவு கூறுகிற மாதம். தேவன் உங்களை கைவிடுவதே இல்லை. இவைகள் ஜீவனுள்ள வார்த்தைகளானபடினால் நாம் அவரோடு நெருங்கி சேரும் அளவும் தம்முடைய அன்பினால் அவர் நம்மை மறைத்துக் கொள்வார். அவர் நம்மை தாங்குவார், நடத்துவார், தப்புவிப்பார். இதுவரை சுமந்தார், இனியும் சுமப்பார், கைவிடுவதே இல்லை. ஒப்புக் கொடுப்போம். ராஜாதி ராஜாவை, எங்கள் ஜீவாதிபதியை, மரணத்தை ஜெயமாய் விழுங்கின எங்கள் தகப்பனை, அற்புதமான காலை வேளையிலும் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நானும் என் பிள்ளைகளும் இந்த காலை வேளையில் நோக்கி கூடி வருகிறோம். அப்பா, நீர் பேசின இந்த வார்த்தைகளை
எங்கள் ஆவியில், ஆத்துமாவிலும், சரீரத்திலும், எங்கள் ஊழியத்திலும், எங்கள் குடும்பத்திலும், எங்கள் ஜீவன் முழுவதும் இயேசுவின் நாமத்தில் சுதந்திரித்துக் கொண்டு அவைகளை எழுதுகிறோம். நீ பயப்பட வேண்டாம், நீ கலங்கவும் வேண்டாம், நான் உனக்கு முன்பதாய் போகிறேன் என்ற வார்த்தையின்படி நாங்கள் அந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிறோம். கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று நாங்கள் தைரியம் கொள்ளும்படிக்கு என் பிள்ளைகள் மேல் இப்பொழுது ஜீவனுடைய தேவனுடைய பலன் இறங்குவதாக. ஒவ்வொரு ஆத்துமாவிலும், ஒவ்வொரு இல்லத்திலும், ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவனுடைய பிரசன்னம் இறங்குவதாக, பலன் இறங்குவதாக, அபிஷேகம் இறங்குவதாக, விடுதலை நாவி இறங்குவதாக, ஆசீர்வாதத்தின் கரம் இறங்குவதாக. எவைகளில் எல்லாம் நாங்கள் தோல்வி கண்டோமோ அந்த தோல்விகள் எல்லாம் ஜெயமாய் மாற்றுகிறவர் எங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே. யுத்தத்தில் வல்லமையுள்ள கர்த்தர் தாமே. அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தராமே. அவர் நாமம் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர், the Lord of hosts. We believe in you, we trust you. உடைய கரத்தை நீட்டின் பிள்ளைகளை ஆசீர்வதித்தார். ஒவ்வொரு வீட்டில் உள்ள சகோதரனை, சகோதரியை, தாய்மார்களை, தகப்பன்களை, குழந்தைகளை, சிறு குழந்தைகளை கர்த்தர் இப்பொழுது தொட்டு ஆசீர்வதிப்பினார். இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளுடைய இந்த மாதம் முழுவதும் குடும்பங்களில் இருக்க இன்னல்கள் மாறட்டும், வியாதிகள் மறைந்து போவதாக, இக்கட்டுகள் மறைந்து போவதாக, ஆவிக்குரிய நெருக்கங்கள், தடைகள் நிர்மூலமாகி போவதாக கர்த்தர் ஆசீர்வதித்தருளும். மகிமையினால் நிரப்பும். எங்கள் நாவிற்கு காவல் வைத்தருளும். இதயத்தின் வாசலை காத்துக்கொள்ளும். நாவின் வார்த்தைகளினால், அறிக்கைகளினால் நாங்கள் ஜீவனை பெற்றுக்கொள்ள கிருபைத்தார். இதை கேட்கிற, பார்க்கிற, இணைந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் இந்த மகிமை பூரணமாய் விளங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தை, எங்கள் குடும்பத்தை, எங்கள் இல்லத்தை, எங்கள் வாகனங்களை, எங்கள் பாதைகளை, வேலைகளை, தொழில் ஸ்தலங்களில், என் பிள்ளைகளுடைய ஒவ்வொரு பாதைகளிலும் இயேசுவின் ரத்தத்தை ஊற்றி ஜெபிக்கிறோம். பிசாசுடைய அந்தகாரத்தின் கிரிகள், ஆவிகள், மனுஷரால் ஏற்படும் வஞ்சனைகள் சகலவற்றிற்கும் இயேசுவின் ரத்தத்துக்குள் மறைத்துக் கொள்ளும்படி நாங்கள் ஆவிக்குள்ளாய் நாங்கள் ஓடி வருகிறோம். மாம்சத்தின் கிரியைகள், வெளியரங்கமானது கிரியைகளுக்குள்ளாய் தேவனை மகிமைப்படுத்த கிருபை தந்தருளும், ஆசீர்வதித்தருளும், பலப்படுத்தும். வேலையை மாற்றத்துக்கு ஜெபிக்கிறேன் பிள்ளைகளுக்கு வேலையை மாற்றத்தை கொடுத்தருளுவீராக. வருமானத்தை மாற்றத்தை கொடுக்க வேண்டிய பிள்ளைகளுக்கு வருமானத்தை மாற்றத்தை கொடுப்பீராக. தேவனுடைய தயவு ஆசீர்வாதமாய் உண்டாகட்டும். உலகெங்கும், எங்கள் தேசமெங்கும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற பரிசுத்தவான்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. சபைகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, மிஷன் ஸ்தலங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, எங்கள் தேசத்தை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தரே தேவன் என்று உம்மை நோக்கி உம்மை பிரஸ்தாபப்படுத்துகிற நாட்களை எங்கள் தேசங்களின் ஒவ்வொரு பட்டணத்திலும் தருவீராக. பிசாசின் கிரியைகள், அந்தரங்கத்தின் ஆவிகள் நிர்மூலமாகி போவதாக ஆசீர்வதித்தர். அப்பிரயோஜனமான எங்களுக்கு தந்து இந்த ஐக்கியத்துக்காக நன்றி, இந்த கிருபைக்காக நன்றி. இயேசு நாமத்தின் பிள்ளைகளை சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்கிறோம். வானத்தின் பலகணிகளை திறந்து கரத்தை நீட்டி கத்த பிடித்துக்கொள். சாத்தான் வெட்கப்பட்டு ஓடும்படி செய்தார்கள். துதி கன மகிமை செலுத்துகிறோம் கிறிஸ்து இயேசுவின் ஜீவனுள்ள நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபை